அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தலையில் ஏன் முடி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது இங்கே முடி நிறைய வளரக்கூடிய இடம் தலைப்பகுதியில் அப்படிங்குவோம். சரி, அது எல்லாம் உண்மைதான். ஆனால் எதற்காண்டி இந்த பிரபஞ்சம் தலை மேற்புறமாக முடியை வைத்திருக்கிறார்கள், நம்ம குளிச்சோடு ஏன் துவட்டுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முடி இருக்கப்படும் பொழுது நம்ம துவட்டும் பொழுது இப்போ அழுத்தி துண்டை வச்சு துவட்டுவோம் இல்லைங்களா? துவட்டும் பொழுது இந்த முடியினுடைய அந்த நீளம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகளை அது அழுத்தி புஷ் பண்ணும் பொழுது, அழுத்தி இப்படி துவட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் பிளட் சர்க்குலேஷன் உண்டாகும். அதன் மூலியமாக மூளை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உள்வாங்கப்படுது. மேலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்தமும் சுத்தமாகும். இதுக்கான இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் முடியை நிறைய வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தோட்டம்னா ஒரு 2 நிமிடத்துலேருந்து ஒரு 5 நிமிடம் வரை நல்லா அப்படி தோட்டணும். தோட்டப்படும் பொழுது அந்த முடியினுடைய இந்த முடி இருக்குதுன்னா இப்படியே பிறகு ஒன்று கூட ஒன்று இணைஞ்சு அந்த நரம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு அப்புறம் சீர் பண்ண மாதிரி ஒரு ஆக்குபேஷர் மாதிரி. இதே மாதிரி இந்த முடி இல்லாதவர்கள் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேங்காய் பூ துண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி நடந்து தான் தோட்டிக்கலாம். பார்த்தீங்க இப்படி தோட்டப்படும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய தலை மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் அதுவும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்க அதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மளை அறியாமல் தலைமுடியை தலையில் நிறையா வச்சுருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம அழுத்தி தேய்க்கணும். ஒரு 2 நிமிடத்துலேருந்து ஒரு 5 நிமிடம் வரை குளித்த பின்பு நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் நிறைய கிடைக்கும். அங்கே ஏதாவது இரத்த ஓட்டங்கள் குறைவாக இருந்தாலும் சீர்படுத்தப்படும். சரிங்களா? மகிழ்ச்சி இந்த ஒரு நிகழ்வுக்காக.